அனைவருக்கும் குட்டேங்க. இன்றைக்கி கொள்ளுப்பொடி தான் திரிக்கிறேன். இந்த கொள்ளுப்பொடி வந்து 1 வயசுக்கு உள்ளாடி உள்ள குழந்தைங்களுக்கு சாதத்தில் போட்டு விரவி ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெயோ நெய்யோ விட்டு விரவி கொடுத்தா நல்ல சத்து பிள்ளைங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த பொடியிலே பிள்ளைங்க மனமாக சாப்பிட்ருவாங்க. நம்ம என்னென்னமோ கறி விட்டு பார்ப்போம், அது சாப்பிடாது. இதில் சாப்பிடும். இதுக்கு தேவையானது 4 மிளகாத்தல், அரை கரண்டி ஜீரகம், ஒரு கரண்டி நல்ல மிளகு, ஒரு அரை கரண்டி காயப்பொடி, 2 கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. இவ்வளோத்தையும் இந்த வறுக்கும்போதே அந்த சூட்டில் அந்த வறுத்து முடிக்கவும் அதை லைட்டாக நடுவில் லைட்டாக கிளறிட்டு இவ்வளோத்தையும் தூக்கி வச்சுட்டா இது சூட்லேயே லைட்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா கொள்ளுப்பொடி ரெடி. இது நம்மளே ஃபஸ்ட்டு டெய்லி சாதத்தில் இதை போட்டு விரவி சாப்பிட்டா நமக்கே உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேவையான கொழுப்புகளை அது கரைச்சிரும். நமக்கு அது உடலுக்கும் ஆரோக்கியமாக. குதிரை கொள்ளு தான் திங்கும். எவ்வளோ வலிமையாக இருக்குது பார்த்தீங்களா? நாமளும் அது போல் வலிமையாக இருக்கலாம். இது வந்து பாரம்பரியமான பொடி. ட்ரை பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போகிறோம். ஒரு கண்ணாடி பவுலில் போட்டிங்களா திரிச்சிட்டேன் பார்த்தீங்களா? நான் தோல் நீக்காமல் தான் திரிச்சிருக்கேன். உங்களுக்கு தோல் நீக்கணுன்னா 1க்கு 2 மிக்சியை இந்த பக்கமாக திருக்குன்னா அது பொடியும்ல, அதில் வச்சு பொடிச்சிட்டு கொஞ்சம் புடச்சி எடுத்துட்டால் தோல் வெளியே போயிடும். தோலோடு இருந்தால் நல்லா தான் இருக்கும். கசக்கையெல்லாம் ஒன்றும் செய்யாது. பாருங்கள், ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சிட்டோம்னா சூப்பராக கொள்ளுப்பொடி ரெடி. தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள்.